Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். ஸோ சாம்சங் கிட்ட தான் அவங்களுடைய ஃபேன் எடிஷன் சாம்சங் கேலக்ஸி S23 FE இன்னைக்கு அஃபீஷியலாக இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேன் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன, நமக்கு ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸாக ஓரளவுக்கு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ப்ரைஸிங்கில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி இருக்கா, ஒர்த்தாக இருக்கா, வாங்கலாமா? வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நண்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணணும், நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்காகவே டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய எல்லா ஆஃபரையும் நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆஃபர்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாம்சங் கேலக்ஸி S23 FE இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் பார்க்கும்போது ஸோ எப்பவும் போல தான் லுக்கில் இந்த ஒரு சேஞ்சஸும் பல ப்ரீவியஸாக வந்து அதே மாதிரியான லுக்கில் தான் இருக்குது. பட் எட்ஜஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் கவியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்குது. மற்றபடி 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா 200 above கிராம்ஸ்க்கான வெயிட் தான், பட் 8.2 mmக்கான திக்னஸ் அப்படின்ற மாதிரியான கொஞ்சம் பல்கி பட் கொஞ்சம் காம்பாக்டான குட்டியான ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஓகே. இது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் அலுமினியம் ஃப்ரேம் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின் பக்கம் கார்னிங் உள்ள கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட ஒரு டியூரபிலிட்டியை பேஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக, கண்டிப்பாக ப்ரைஸிங் அதிகம் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஸ்மார்ட் ஃபோனாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. அண்ட் லுக்குமே நல்லா இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் யூனிக்காக நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு வித்தியாசமும் எந்த ஒரு குறையுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. சரி, அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு வந்தோம்னா ஆக்சுவலி ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல பெருசாக சேஞ்சஸே பண்ணல. ப்ரீவியஸ் சீரிஸில் கொடுத்த மாதிரியே 120 ஹெர்ட்ஸ்க்கான சூப்பர் AMOLED ப்ளஸ்க்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2xக்கான டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே மாதிரி தான், அதே டைனமிக் டிஸ்பிளே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் பிரைட்னஸ் வந்து 1450 நிட்ஸ்க்கான ஒரு ஹை பிரைட்னஸ் வேல்யூவோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது எடுத்து வந்திருக்காங்க. ஸோ அவுட்டோர் கண்டிஷனில் இன்னுமே பிரைட்டரான ஒரு நல்ல விசிபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. பட் டிஸ்பிளே கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது, ஃப்ளாட்டான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் மொபைலுடைய பேட்டரி அஃப்கோர்ஸ் கம்மி தான், 4600 mAh. மொபைலுடைய வெயிட்டை மட்டும் 200 கிராம்ஸ் மேலே போயிட்டாங்க. பட் ஏன் பேட்டரி 4600? கண்டிப்பாக 5000 mAh கொடுத்துருக்கலாம். பட் இங்கே மொபைல் சின்னது, காம்பாக்ட் 6.2 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே சைஸ் தான் அப்படின்றதுனால என்னன்னு தெரியல. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் நமக்கு பேட்டரி கம்மியாக இருக்குது. 4600 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான். எப்பவும் போல் சார்ஜர் பாக்ஸில் கிடையாது, தனியாக தான் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அது கூட வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த வாட்டி இந்த ஃபேன் எடிஷனில் கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு அப்கிரேட் ஃபேன் எடிஷனில் நமக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. குட். அடுத்தது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பவும் போல தான் பண்ணியிருக்காங்க. குளோபல் வேரியண்ட்டில் மட்டும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் கொடுத்துட்டு இந்தியன் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா Exynos 2200 அப்படின்ற அந்த ஒரு ப்ராசர். பட் இது 4 nanometerக்கான ப்ராசஸர் தான். பட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம கேமிங் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸர் கிடையாது. பட் மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பண்ணலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சாம்சங்கோட Exynos ப்ராசர் அதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் கேமிங்க்கு மட்டும் அந்தளவுக்கு இருக்காது, கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு எந்த ஒரு லேகும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். ஸோ அதில் பெருசாக குறையில்லை. அதே மாதிரி நமக்கு கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது எப்போவுமே சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய இந்த S சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம கேமரா தான் மெயினாக எதிர்பார்ப்போம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி கேமராவும் நல்லா கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டியும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பின்பக்கம் 3 கேமரா இருக்குது. ப்ரைமரி பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா OISக்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ இருக்குது. டெலிஃபோட்டோவில் 3xல நம்மளால் ஜூம் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டெலிஃபோட்டோவில் உங்களுக்கு OISக்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துடும். அண்ட் முன்பக்கம் செல்ஃபின்னு வரும்போது 10 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சாம்சங்கில் இந்த செல்ஃபி கேமரா மெகாபிக்சல் கம்மியாக இருந்தாலும் கேமராவுடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது. கண்டிப்பாக இவங்க சாம்சங் கிட்ட இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கான கேமரா சென்ட்ரிக்கான நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாமே. இது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மேக்ஸிமம் அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் OIS சப்போர்ட்டோட 4K 30 FPS வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் 4Kல நல்ல அல்ட்ரா ஸ்டேபிளான உங்களால் வீடியோஸ் மேக் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம்
பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த சாம்சங் கேலக்ஸி S23 FE அவங்க கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி எப்பவும் போல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் அது போக நமக்கு எப்பவும் போல் டெடிகேட்டட் ஸ்லாட்லாம் இருக்காது, 3.5 ஆடியோ ஜாக்லாம் எங்கேயும் இருக்காது. அண்ட் டியூவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அவங்களுடைய செக்யூரிட்டிக்கான நாக்ஸ், அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் இதுலேயும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அண்ட் Android 13ஓட One UI 5.1 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. அந்த யூஐக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போவுமே சாம்சங்கில். அண்ட் அவங்களுடைய எஸ் சீரீஸில் சாம்சங்குடைய அப்டேட்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்கும். அது போக 4 வருஷத்துக்கான OS அண்ட் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அஷூரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சொல்ல பிரச்சனையே கிடையாது. இப்போ Android 13 வருதா, Android 17 வரைக்கும் ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ லாங் டேர்ம் யூசேஜில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷன், நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ அந்த வகையில் நிறைய விஷயம் நல்லா இருக்குது, ஓகே. அண்ட் IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ தண்ணிக்குள்ளே கூட போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு IP68க்கான ரேட்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாம் ஓகே. பட் எங்கே பிரச்சனைனா ப்ரைஸிங்கில் தான். ஆக்சுவலி நம்ம லீக்ஸில் சொல்லியிருப்போம், லீக்ஸ்லேயே 55,000 மாதிரியான ப்ரைஸிங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். பட் ஒரிஜினல் ப்ரைஸிங் அதை விட தூக்கி தான் போயிட்டாங்க. 8GB 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 60,000 அப்படின்ற ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 60,000 ப்ரைஸிங்கில் போயிட்டு 8+128GB கண்டிப்பாக அந்த ப்ரைஸிங்கே அதிகம் தான். அதில் போயிட்டு 128GB வேரியண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃபர் HDFC கார்டுக்கு 10,000 ஆஃபர் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது 50,000 வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் 50,000 ப்ரைஸிங்குமே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தே கிடையாது. வேறு லெவலான ஹை ப்ரைஸிங்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா ஃபேன் எடிஷன் அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் எல்லாருமே எதிர்பார்ப்போம். பட் இது 50,000 ப்ரைஸிங் அப்படின்றது ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ரைஸிங். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு யார் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன் சாம்சங் கிட்ட வாங்கணும், லாங் டேர்ம் யூசேஜுக்காக வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன மேபி கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன், இந்த சாம்சங் கேலக்ஸி S23 பற்றி உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.